இதான சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொறுமொறுவெனவே புளித்த மோரும். ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருளை பார்த்துக்குவோம். ஸோ நான் வரகரிசி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தயிர் நான் யூஸ் பண்ணுறேன். தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வழுதுணங்காய் மசாலா ரெடியாக இருக்குது. வழுதுணங்காய் மசாலாவை அப்படி எடுத்து இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான சாமை நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமை நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எடுத்திருக்கிறேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கிறேன், வெங்காயத்தாள் எடுத்திருக்கிறேன், காரத்துக்காக சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கிறேன், மிளகு ஜீரகம் சோம்பு பவுடர் பண்ணி பவுடராக வச்சிருக்கிறேன். காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தாள் எடுத்திருக்கிறேன், வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கிறேன், குடமிளகாய் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாமை நூடுல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக முதல்ல ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. அந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் போடுறோம். ஸோ பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் இருக்கு, லோட்டஸ் ஸ்டெம்மு போட்டிருக்கேன். நான் நல்லா ஈவனாக வதக்கிறப்ப நல்லா ஈவனாக குக் ஆகும். வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுக்க குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, கலக்கலதாக இருக்கு பாருங்க. இந்த குடமிளகா நம்ம இதில் போடுறோம். ரெட் சில்லி பேஸ்ட், இது குழந்தைங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் கொஞ்சமாக மசாலா மாதிரி போடுறேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு குக் பண்ணுறப்ப அந்த மசாலாஸ் எல்லாமே ஈவனாக நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம சாமை நம்ம நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி சாமையை எடுத்து இது நல்லா அப்படி போட்டுக்கங்க. இந்த சாஸோட அந்த சாமையை வேக வச்ச சாமையை நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஈவனாக டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். சால்ட்டை போட்டு நல்லா திரும்ப நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சாமை நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெங்காயத்தாள் போடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தாள் சேர்த்து டாஸ் பண்ணியாச்சு. நம்மளோட அருமையான சாமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பண்ண டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் கம்பு தயிர் சாதம். இளநீர் கம்பு தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள்: இளநீர் தண்ணி, இளநீர் வழுக்க, புளிச்ச தயிர், சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, வேக வச்சு கொலைய வச்ச கம்பு சாதம். இதோட நம்ம இளநீர் தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. ஒரு இளநீயோட வழுக்க, கொஞ்சமாக புளிச்ச தயிர், கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச தயிர், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான இளநீர் கம்பு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநீர் கம்பு தயிர் சாதத்துக்கு இப்போ நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். நல்லா மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு குதிரவாளி கருப்பட்டி ஜாமுன். அதுக்கு தேவையான பொருள்: குதிரவாளி எடுத்துக்கோங்க, நெய், ஏலக்காய், கருப்பட்டி, பிளெயின் கோவா, கொஞ்சம் மைதா, தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ பேனில் நம்மளோட குதிரவாளி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சியில் நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ண நம்ம குதிரவாளியை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸ்வீட்லெஸ் கோவான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கோவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் குதிரவாளி எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராம் கோவா. இப்போ கோவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அந்த டெக்ஸ்சருக்காக கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சமாக. ஸோ அது மாதிரி நல்லா கையில் சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. பேனை வைங்க, எண்ணெயை ஊற்றுறோம். நல்லா ஆயில் நல்லா சூடாகட்டும்.
நல்லா பொன்மஞ்சள் நேரத்தில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம கருப்பட்டி ஜீரா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். 1 கப்பு கருப்பட்டிக்கு 2 கப்பு தண்ணி. நம்மளோட கருப்பட்டி ஜீரா ரெடியா இருக்கு. கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க ஜீராவை. இப்போ நல்ல மிதமான சூட்டில் வந்துருச்சு. கருப்பட்டி ஜீரா நல்லா மிதமான சூடானதுக்கு அப்புறம் அழகா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிறுதானியம், குதிராவாளியில பண்ண சிறுதானிய ஜாமுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற வைங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வெண்சோளம் கீரை வடை. அதற்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு, முருங்கைக்கீரை, 4 மணி நேரம் ஊற வச்ச வெண்சோளம். இப்போ வெண்சோளம் நல்லா ஊற வச்ச வெண்சோளத்தை வந்து சின்ன மிக்சியில் அப்படியே ஜாரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டோம். இதை அரைச்சதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். பொடியே கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் செரிமானத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறோம். கையில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடை பிடிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக. இது வந்து நீங்கள் முருங்கைக்கீரை மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. தண்டைக்கீரை போடலாம், பசலைக்கீரை போடலாம். எல்லா வகையான கீரையும் நம்ம இதை வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் எடுத்து சின்ன சின்ன அப்படி தட்டிக்கங்க. சின்ன சின்ன வடை மாதிரி தட்டிட்டு இந்த ஆயிலில் பொறுமையாக அப்படியே போடுங்க. ஆயிலில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அருமையான வெண்சோளம் கீரை வடை ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வெண்சோளம் கீரை வடை. அதற்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு, முருங்கைக்கீரை, 4 மணி நேரம் ஊற வச்ச வெண்சோளம். இப்போ வெண்சோளம் நல்லா ஊற வச்ச வெண்சோளத்தை வந்து சின்ன மிக்சியில் அப்படியே ஜாரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டோம். இதை அரைச்சதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். பொடியே கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் செரிமானத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறோம். கையில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடை பிடிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக. இது வந்து நீங்கள் முருங்கைக்கீரை மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. தண்டைக்கீரை போடலாம், பசலைக்கீரை போடலாம். எல்லா வகையான கீரையும் நம்ம இதை வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் எடுத்து சின்ன சின்ன அப்படி தட்டிக்கங்க. சின்ன சின்ன வடை மாதிரி தட்டிட்டு இந்த ஆயிலில் பொறுமையாக அப்படியே போடுங்க. ஆயிலில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அருமையான வெண்சோளம் கீரை வடை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா வரகு ஆப்பம் காய்கறி ஸ்டீவ். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிள்ளை, தேங்காய் பால், வேக வைத்த காய்கறிகள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது ஆப்பத்துக்கு தேவையான காய்கறி ஸ்டீவ். நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நல்லா வெடிக்கட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து வெஜிடேபிளில் நம்ம பண்ணுறோம். ஸோ நான்வெஜ்ஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுவே காய்கறிக்கு பதிலாக நீங்கள் ஒரு சிக்கனு அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சிக்கன் ஸ்டீவ் ஆகிடும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 2 இலை கருவேப்பிலை சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வேக வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையுமே இதை சேர்க்குறோம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் இங்கே பாருங்க. நம்மளோட அருமையான காய்கறி ஸ்டீவ் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்தது ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போற டிஷ் பார்த்தீங்கன்னா திணை நெய் பருப்பு சாதம். திணை, பாசிப்பருப்பு, நெய், உப்பு. 2 கப்பு திணைக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு, 4 கப்பு தண்ணி. இதை எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு,
நெய் சேர்த்துக்கணும். ஸோ வாங்க திணை நெய் பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 கப்பு தான் நம்ம வந்து திணை எடுத்துருக்கோம். அதனால 4 கப்பு தண்ணி. 4 மணி நேரம் ஊற வச்ச திணை எடுத்துருக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறின பாசி பருப்பு, நெய், சால்ட். ஸோ தண்ணி நல்லா சூடாகட்டும். ஸோ நம்மளோட தண்ணி இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு. திணையை வந்து மிக்ஸ் பண்றோம். தண்ணியில போடுறோம். 1 கப்பு பாசி பருப்பு சேர்க்கிறோம். எல்லாம் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்து குழஞ்சிரும். இப்போ குழஞ்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு எடுத்து நீங்க அதை அப்படியே சாப்பிட கொடுக்கணும். நம்மளுடைய திணை நெய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அருமையான திணை நெய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகுல வந்து ஒரு ப்ரௌனி பண்ண போகிறோம். கேழ்வரகு ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டார்க் சாக்லேட்டு 200 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டர் 150 கிராம், மைதா 50 கிராம், சுகர் 150 கிராம், மெல்டட் பட்டர் 150 கிராம், 4 முட்டை, கேழ்வரகு வந்து 200 கிராம் கேழ்வரகு, வெண்ணிலா எசன்ஸ் வந்து 5 ml. இப்போ வாங்க கேழ்வரகு ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 4 முட்டையை உடச்சி வச்சிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 50 கிராம் மைதாவை சேர்க்கிறேன். ஐசிங் சுகர் வந்து சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெல்ட் பண்ண பட்டர் 150 ml பட்டர் சேர்க்கிறேன். சாக்லேட் 200 கிராம் சாக்லேட், டார்க் சாக்லேட் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுது. நல்லா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்மளுடைய கேழ்வரகு 200 கிராம் கேழ்வரகு, இதில் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 5 ml வந்து வெண்ணிலா எசன்ஸ். ஓகே, நம்மளோட கேழ்வரகு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் டைல கொஞ்சமாக பட்டர் ஷீட் வச்சு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேழ்வரகு பேட்டரை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணுறது மேலே அப்படியே போடுறோம். இந்த மாதிரி தூவிக்கங்க. பேக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 30 மினிட்ஸ் பேக்கிங் டைமு. பேக்கிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 180 to 200. இப்போ நம்மளோட கேழ்வரகு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வெண்சோளத்தில் வந்து ஒரு ஸ்ப்ரவுட் சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெண்சோளம் முளைக்கட்டியது, சின்ன வெங்காயம், குக்கும்பரு, கிரீன் சில்லி, கொத்தமல்லி, லெமனு, சால்ட்டு, பிளாக் பெப்பர். ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரவுட் சாலட் வந்து 2 நாள் நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்த வெண்சோளம் ஸ்ப்ரவுட் என் கையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரவுட் போடுறேன். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், குக்கும்பர் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகா காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்குறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன், எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளிக்கிறேன். இது வந்து புளிப்புக்காக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன், கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்ப்ரவுட் சாலடு. ஸோ நம்மளோட ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆயிடுச்சு.